வணக்கம் அண்ணா. அப்படி இருந்தாலும் ஒரு வார்த்தை, இன்றைய தினம் என்னை அழைத்திருக்கிறாயே, என்ன காரணம் அண்ணா? எதற்காக தெரியுமா? என்னன்னா, ஆமா, இந்த தினத்திலே தம்பிமார்கள் இருவர வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். வாழ்க்கை இல்லையா? ஆமாண்ணா, நடனா போலாம். அண்ணா, அண்ணனே உன் பாதம். தம்பியாக விளங்கி வரக்கூடிய அர்ஜுன் ஏகப்படி வணக்கம். கடல் சூழ்ந்த உலகத்தில் அன்னார் அனைத்துடனே ஓடோடி வந்திருப்படியால் கடல் சூழ்ந்த உலகத்தில் கல்லும் காவேரி புல்லு பூண்டுள்ள வரையில் தீர்காசமாய் வாழ வேண்டும். இருந்தாலும் ஆண்வர்களும் மூவர்களும் வந்திருக்கின்றோம். நம்ம தம்பியாக விளங்க அசுவனி தேவன் வரத்திலே வந்த நகுல சகாதேவர்கள் 5 பேர்களும் திரியோதனன் வஞ்சன போராமை மனதில் எண்ணி 13 கிரி நாட்டை நம்மளுக்கு 5 கிரி நாடாக கொடுத்தார். வைத்து கொண்டான். இதை வைத்து இந்த காண்டவபுரம் என்று சொல்லக்கூடிய நாட்டை கொடுத்து இந்திரன் அருளால சுபிஷமாக செம்மையாக ஆண்டு வருகின்றோம். குறையும் கிடையாது. என்ன கேடு? என்ன காரணம் என்ன தெரியுமா? இந்த இந்திரபிரசம் என்று சொல்லக்கூடிய நாட்டிலே நான்
ராணியாக பாஞ்சாலியும் நான் ராஜாவாக அமர்ந்திருக்கும் போது இந்த இந்திர பிரசத்திலே குடிமக்களுக்கு ஏதாவது குறையா இல்ல நாட்டு மக்களுக்கு ஏதாவது குறையா தர்மராஜா நீதியோடு ஆட்சி செய்கிறாரா அப்படி என்பதை எந்த நாட்டு மன்னனுக்கும் தெரியாது. இருந்தாலும் இன்றைய நாளிலே நான் கேட்கின்றேன், அதற்கு பதில் சொல்ல வேண்டும். பதில் சொல்லியதை உண்டானால் உங்களை என்ன செய்கிறேன் என்பது அப்ப சொல்கிறேன். ராஜாவாகும் பாஞ்சாலி பத்தினி ராணியாக அமர்ந்திருக்கும் போது இந்த குடிமக்கள் நாட்டு குடிமக்கள் தர்மராஜா நீதியோடு ஆட்சி செய்கிறாரா இல்ல தவறுதலா செய்கிறார் என்று என்னை பத்தி என்ன பேசுறாங்க. அப்படி என்று நீங்க என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? திக்கு விஜயம் செய்து என்னை போற்றுகிறான்றா இல்ல தாழ்த்தி பேசுறாரு கேட்டு வர வேண்டும். அப்படி இருந்தாலும் இன்னொரு வார்த்தை, அப்படி திக்கு விஜயம் செய்வதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லியபடி இந்த நாட்டிலே 4 திசைக்கு 4 தம்பிமார்கள் சென்று இந்த நாட்டிலே உள்ள என்ன பேசுகிறார்கள்? என்ன பேசுகிறார்கள்? என்ன செய்கின்றார்கள்? நீதியோடு இருக்கிறாரா தர்மராஜன்? தர்மம் தவறி நடக்கின்றாரா? என்ன குற்றம் பேசுகிறார் என்பதை விளக்கம் சொல்ல வேண்டும். இருந்தாலும் 4 தம்பிமார்களும் சொல்ல முடியாது. ஆமா, பார்த்துட்டு சொல்ல வேண்டும். ஆமா, அப்படி இருந்தாலும் 4 தம்பிமார்கள் 4 புறமாக சென்றாலும் வடக்கே செல்ல வேண்டும், தெற்கே செல்ல வேண்டும், மேற்கே செல்ல வேண்டும், கிழக்கு திசையில மட்டும் சென்று திக்கு விஜயம் செய்து தர்மர் என்ன செய்கிறார் என்று அந்த இடத்துல மட்டும் கேட்கக்கூடாது. 3 திசைக்கு செல்ல வேண்டும். கிழக்கு திசை என்ற பேர் பட்டவன் நெல்லூர் பட்டணத்தை ஆட்சி செய்து வருகின்ற 7 ரெட்டி பெண்கள், அவர்கள் செய்யாத அக்கிரமே கிடையாது. அப்படி சென்று நீங்க சென்றதே உண்டானால் அவங்க எத்தனையோ மந்திரம் மாயாஜாலம் எப்படியோ கத்துக்கிறாரு. அவன் எப்பேற்பட்ட பெண்களா? அவங்க ரெட்டி பெண்கள், ஆண்கள் ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிறந்தது கிடையாது. சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் அருளாலே அந்த ரெட்டி பெண்கள் 7 பேர்கள் பிறந்தார்கள். ஆண்கள் வாடையை அடிப்பது கிடையாது. இருந்தாலும் அந்த மரம் மட்டும் செல்ல வேண்டாம், மற்ற திசையை சென்று 4 பேர்களும். ஆனா தர்மராஜா உத்தமரா இல்ல தவறி நடக்கின்றாரா, போற்றுகின்றாரா என்ன தூற்றுகின்றாரா என்பதை விளக்கமா வந்து சொல்ல வேண்டும். சென்று வாருங்கள் வெற்றியோடு. பார்த்தாயா? 3 திசைகள் செல்லுங்கள். அந்த நேரான மேற்கிழக்கு நமது நாட்டுக்கு நேரான என்ன நாடு இருக்கிறது? மேற்கிழக்கு நெல்லூர் பட்டணம். ஆமா, காரணம் என்ன? யாரோ 7 பெண்களா? 7 பெண்களா? 2 பெண்களா? சரி, அப்படி இருந்தாலும் நாம இந்த வழி நடந்து போலாம். யாராவது ஏதாவது பேசுறாங்க பார்த்து அண்ணன் சொல்லலாம். அதனால நீ இந்த திசையில போகாத, நீ அந்த திசையில போ. சரி, என்ன போறியா?
நம்ம படிக்கிற மாதிரியே நான் வாங்கினா யாரு யாரு நெல்லூர் பட்டணமாம்பா? ஆமா 56 நாட்டு அரசருக்கு நிறுத்தாங்களா? ஆமாமா. என்னான்ட்டு எந்த ஆண்மகனா இருந்தாலும் சரி எங்க நாட்டில வந்து நாங்க வைக்கிற மோடி எடுத்தா 3 மோடி வைக்கிறாங்களா? 3 மோடி. அந்த மோடி எடுத்துட்டா இந்த ரெட்டி பெண்கள் 7 பேருமே அவங்களுக்கு அடிமையா? அவங்களுக்கு அடிமை. ஆமா. இல்லாவிட்டா அவங்க நமக்கு அடிமைன்னு சொல்லிட்டு நிருபேர் தான் செய்வாங்க. பாத்தியா? ஓ, நாட்டுகளுக்கு எவ்வளவு அகம் பாத்தியா? ஆம்பளைங்க வந்துட்டா அந்த மோடியை எடுத்துட்டா ஆமா பொம்மநாட்டிங்க ஆம்பளைங்களுக்கு அடிமை. அடிமை. எடுக்காத போயிட்டா ஆம்பளைங்க பொம்மநாட்டிக்கு அடிமை. பொம்மநாட்டிக்கு அடிமையா? சாமி, இந்த மாதிரி பொம்மநாட்டிங்க ஆட்சி பாத்தியா? உலகத்திலே பார்க்க கிடையாது இது வரைக்கும். 6 பேர் 3 பேர் பொம்மநாட்டிக்கு அவனுக்கு கெலுவருக்குள்ள நம்ம புடிச்சுன்னு பேருங்க அடிச்சா 1 கிலோமீட்டர் போகணும். நமக்கு எவ்வளவு கெலுவரு? அதனால நாம போலான்னு நினைக்கிறோங்க. நம்மளுக்கு நாத்துக்கான தலையெழுத்து ரொம்ப தலைமையில போடுற மாதிரி ஆகி போறோம். வீதியா போற காத்தைய சூத்த வந்து ஆத்துன்ற மாதிரி நாட்டுக்கு அந்த வேலை யாருன்னா போய் எடுக்கிறவங்க எடுக்கட்டும் போடி. நம்மளுக்கு அந்த வேலை வேணாம். நாம ஒண்ணு இல்லாத ஆளுங்க. நம்ம அதனால கூலி செஞ்சு அதனால சாப்பிடுற ஆளுங்க. நமக்கு நாட்டுக்கு போலாம். பார்த்தாயா இந்த குடிமக்களாகப்பட்டவர்கள் ஆமா எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் இந்த கிழக்கு திசை நாடி செல்ல மாட்டிருந்தாங்க. ஆமா. ஏன் காரணம்? முக்கியமா ஆண் மக்கள் செல்ல மாட்டிருந்தாங்க. ஆம்பளே ஏன் என்ன காரணம்? ஏன்னா எதற்காக செல்ல முடியாது என்றார்கள்? யாரோ 7 பெண்மணிகளா? அந்த பெண்மணிகள் எப்பேற்பட்டவர்கள்? மாயாஜாலம் மந்திரஜாலம் படித்தார்களா? அந்த 7 பெண்மணிகள் மாயாஜால மந்திரஜாலம் கற்றவர்களா? ஆமா. ஆனா ஆண்கள் மாதிரியே வீசாதான். பொம்மநாட்டிகளுக்கு ஆம்பளே பிடிக்காது. நாட்டிலே இப்படி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. எனக்கு யாரு ஆச்சு? யாரு? எங்க அண்ணா தர்மன் ஆச்சு. பக்கத்தில் இருப்பது யாரு? மதமடித்த பீமசேனன், பீமசேனன், வில்லில சிறந்த அர்ஜுனன், ஆமா, வேல்வாளில சிறந்த நகுல சகாதேவன், போர் வீரன். 4 தம்பிமார்கள் இருக்கிறோம். ஆமா. இந்த இருக்கக்கூடிய நாட்டிலே இப்படி ஒரு நாடு இருக்கிறதா? அதானே. இப்படி ஒரு திசை இருக்கிறதா? இதை விடக்கூடாது. அண்ணன் என்ன சொன்னாரு? இங்க போகாதீங்களா தம்பிமாரேனாரு. அவர் நாம சென்று அந்த திசையில சென்று அந்த பொம்மநாட்டின் அட்டகாசத்தை நம்ம அடக்க வேண்டும். பொம்மநாட்டிக்கு அட்டகாசத்தை அடக்கணும். ஒரு பொம்பளை ஆட்சி எடுத்து ஆடலாமா? ஒரே பொம்மநாட்டி ஆடக்கூடாது. பொம்மநாட்டிங்க பொம்மநாட்டிக்கு ஆடக்கூடாது. ஆடலாமா? இல்ல, யாரோ ஒருத்தன் போனாங்க, ஒரு பையன் பிடிச்சு அடிச்சு கட்டி போட்டு இருக்காங்க. கட்டி போட்டுக்கிறாங்க. ஆமா, எனக்கு சொன்னாங்க. ஆனா அப்பவே நாங்க யாரோ நின்னுங்க. இப்ப பாக்குற போது இப்போது பார்க்கிற போது இந்த திசையில வந்து இருக்கிறோம். அங்க பார்த்தாயா? அங்க பார்த்தாயா? என்ன இருக்கிறது? என்னடா இருக்குது? என்ன இருக்குது? ஆண் மக்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது. அது 5 வயதிற்கு உட்பட்ட ஆண்கள். 60 வயதுக்கு உள்ளே வரக்கூடாது. அம்மா இல்ல கஷ்டம் இல்ல. அம்மா இல்லடா. ஆண் மக்கள் யாரும் ஆண் மக்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது. எப்பேற்பட்ட ஆண் மக்கள்? 5 வயசுக்குள்ள யாரு? சின்ன பசங்க. அந்த சின்ன பசங்க போலாமா? 60 வயசுக்கு மேல இருக்க கிழவன்கள் உள்ள போலாமா? ஆனா அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆண் மக்கள் இந்த உள்ள நாட்டிற்குள்ள காலை வைக்க கூடாது என்று பெருசா போர்டு வச்சிருக்காங்க. இந்த நாட்டுல நம்ம என்ன செய்யணும்? இப்போ அந்த நாட்டுக்குள்ள நுழைந்து அந்த பெண்களுடைய அராஜகத்தை அடக்க வேண்டும். எப்படி இந்த பெண்களுடைய அராஜகத்தை அடக்க வேண்டும்? பொம்மநாட்டிலே இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. இப்ப பாரு, இந்த நாட்டில காலை